கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். சென்ற 2 பதிவிலே ஆண் பிள்ளையாக, முதல் பதிவிலே யெகோவா தேவன் எப்படியாக மோசையாக அங்கு வெளிப்படுகின்றார், 2வது ஆண் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவாக தேவன் எப்படி ஒரு ஆண் பிள்ளையாக குமாரனுக்காக வெளிப்படுகிறார் என்ற 2 பதிவுகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய காலத்திலே நடக்க வேண்டிய வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 12வது அதிகாரத்தின் பிரகாரம் ஒரு ஆண் பிள்ளையை தேவன் இந்த பூமியிலே பிறக்க வைக்கின்றார். அந்த வேத வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-5 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வருசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளில் பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவவேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பற்றித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே மோசே ஒரு ஆண் பிள்ளையாக வெளிப்படுகின்ற பொழுது பார்வோன் மன்னன், அதாவது பியாசனோட ஆவி பார்வோன் மன்னனுக்குள்ள இறங்கி எப்படியாக மோசையை கொல்ல அந்த 3 மாத குழந்தைகள் தேடினார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக ஒரு ஆண் பிள்ளையை மறுபடியுமாக தேவன் குமாரன் காலத்துக்கு தருகின்ற பொழுது, ஏரோது மன்னன் 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆண் குழந்தையை தேடி கண்டுபிடித்து அதை கொல்ல வேண்டும் என்று அவன் வகை தேடினானோ, அதே போல பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது நடக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆண் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அங்கே ஏரோது மன்னன் மூலியமாக 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை கொல்வதற்காக வகை தேடினது எல்லாமே நிறைவேறிவிட்டது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையிலே அது நிறைவேறிவிட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்பது தேவன் யோவான்கிட்டே, நீ ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் நீ எழுத வேண்டியதாவது என்று சொல்லிதான் அவர் வெளிப்படுத்தல் விசேஷம் நடக்க வேண்டியதாக இருப்பதனாலே, இந்த கடைசி நாட்களிலே தேவன் மறுபடியுமாக பசுத்தாவியாக பிறக்க வேண்டிய ஒரு ஆண் பிள்ளையை மறுபடியுமாக தேவன் இந்த பூமியிலே சபைக்கு தருகின்றார். பாருங்கள், இந்த ஆண் பிள்ளை ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆண் பிள்ளை இந்த கடைசி நாட்களிலே, இது இயேசு கிறிஸ்து அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட காரியம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அந்த ஆண் பிள்ளை நிறைவேறிவிட்டது. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த ஆண் பிள்ளை ஆடாக மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தது. அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்பது வேண்டிய காரியமாக இருப்பதனாலே இங்கே தேவன் சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையை பிறக்க வைக்கின்றார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சபைக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் சபைக்கு பசுத்த ஆவியாக ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைக்கின்றார். அவர் தன்னுடைய கட்டங்களை இந்த பூமியிலே தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் 3 கட்டங்களை தெரிந்து கொண்டார். 1 பிதாவின் காலம், 2வது குமாரனின் காலம், 3வது பசுத்தாவினுடைய காலம். பிதாவுடைய காலத்துக்கு தேவன் மோசையை தேர்ந்தெடுக்கின்றார். குமாரனுடைய காலத்திற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த பசுத்தாவி உடைய காலத்திற்காக பாருங்கள், தேவன்
சபைக்கு ஒரு குமாரனாக இந்த கடைசி நாட்களிலே தேர்ந்தெடுக்கிறார். இது செய்தியின் பிரகாரம் நாம் கொஞ்சம் ஆழமாக சென்று நாம் பார்ப்போம். எபிரேயர் 1வது அதிகாரம், அதாவது 57வது ஆண்டு 8வது மாதம் 21ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தி. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் என்ற செய்தியில 27வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருந்தாள் என்றும் அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்றும் அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்பதையும் யோவான் பத்ம தீவில் இருந்தபோது கண்டான் என்பதை நாம் கண்டறிகின்றோம். அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த ஆண் பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீயானவள் வனாந்தருக்கு ஓடிப்போனாள். அங்கே அவள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அல்லது பாதி காலம் போஷிக்கப்பட்டாள். இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தாள். பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ என்பவள் சபைக்கு அடையாளம். இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தால் அவள் பெற்றெடுத்த பிள்ளையோ கிறிஸ்துவாக இருந்தது. பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் என்பது இந்த கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய காரியம் என்று தான் யோவான் எழுதுகிறார். ஆனால் முதல் வரியிலே இயேசு கிறிஸ்து குழந்தையாக கண்ணின் வயிற்றிலே பிறந்து ஏரோதன் மன்னன் மூலியமாக 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையை கொல்லப்படுவதற்கு தேடுகின்ற பொழுது இந்த காரியமெல்லாம் முதல் வரிகளே நிறைவேறிவிட்டது. ஆனால் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட ஒரு ஆண் பிள்ளை இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு கிறிஸ்து பிறக்கின்றார். சபைக்கு கிறிஸ்து வருகின்றார். முதல் வரிகளே மரியாள் என சொல்லக்கூடிய ஒரு பெண்ணின் இனச்சேர்க்கை இல்லாமல் பசுத்த ஆவியினாலே ஒரு ஆண் குழந்தை தேவன் பிறக்க வைத்தார். 2ஆம் வரிகளே வருகின்ற பொழுது தேவன் சபைக்கென்று ஒரு ஆண் பிள்ளையை தேவன் சபைக்கு தருகின்றார். அப்படி தருகின்ற பொழுது இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தால் அவள் பெற்றெடுத்த பிள்ளையோ கிறிஸ்துவாக இருந்தது. அவளுடைய பாதத்திற்கு கீழிருந்த சந்திரனோ நியாயப்பிரமாணமாய் இருந்தது. அவள் தலையில் அணிந்திருந்த சூரியனோ கிருபையாக இருந்தது. அவளுடைய கிரீடத்தில் இருந்த 12 நட்சத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களாய் இருந்தனர். அங்கே தான் 12 அப்போஸ்தலர்கள் மகிமையாய் இல்லை புதிய ஏற்பாட்டின் கிரீடமாய் இருந்தனர். புரிகிறதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போடக்கூடாது. புரிகிறதா? புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல உபதேசங்கள் போன்றவையே புதிய ஏற்பாட்டின் ஆதார கிரீடமாக உள்ளது. அதன் பின்னர் சந்திரன் சூரியனின் நிழலாய் உள்ளது. சூரியன் பூமியின் பின்னிருக்கும் போது தன்னுடைய ஒளியை தருகிறது. சந்திரனோ இரவில் நடந்து செல்லும்படியான ஒளியை தருகிறது. நாம் இங்கே என்ன ஒரு அழகான காட்சியை பெற்றுள்ளோம். மற்றொரு அழகான காட்சி சூரியன் கிறிஸ்துவையே பிரதித்துவப்படுத்துகிறது. சந்திரனோ சபையை பிரதிநிதித்துவப்படுகிறது. அவைகள் கணவனும் மனைவியும் போன்ற இருக்கின்றன. கிறிஸ்து இல்லாத நேரத்தில் சபையானது கொஞ்சம் ஒளியை சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறது. சூரியன் மீண்டும் உதயமாகும் வரை அது நடப்பதற்குரிய வெளிச்சமாய் உள்ளது. ஆகையால் சபையும் குமாரனும் போல சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் கலந்துள்ளன. பார்த்தீர்களா? சந்திரன் சூரியனின் ஒரு பாகமாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இருக்கும்போது சபையானது அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. ஆகையால் சந்திரன் பிரகாசிப்பதை நாம் காணும்போது நிச்சயமாகவே சூரியன் எங்கோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. சபையானது கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எங்கோ ஜீவனோடு இருக்கிறார். ஆமீன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த 12வது அதிகாரம் என்பது
பாருங்கள், கிறிஸ்துவை ஒரு சபை கடைசி நாட்களில் சபை பெற்றெடுக்கிறது. அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? அப்போஸ்தலருடைய நடப்பணிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வார்த்தையின் மேலே தான் அந்த சபை இருந்தது. அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய மூலியமாக நிறுவப்பட்ட பிரென்னாம் கூடாரம் என சொல்லக்கூடிய லவோதிக்கா சபையாகி அந்த லவோதிக்கா சபைக்குத்தான் ஒரு தூதனாக வில்லியம் மரியன் பிரென்னாம் வெளிப்படுகிறார். அவர் அங்கே வெளிப்படுகின்ற பொழுது அப்போஸ்தலருடைய நடபணிகள் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்கும் உலகமெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று சொல்கின்ற நாமத்திலே அவர்கள் திருத்துவத்திலே ஞானஸ்நானம் தருகின்ற பொழுது இவர் வெளிப்படுகிற நாளில் மாத்திரம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேலே இவர் அங்கே சபையை கட்டினார். பாருங்கள், அந்த சபைக்கு பாருங்கள் ஒரு குமாரன் அங்கே பிறக்கின்றார். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்பது என்ன? அது அப்போஸ்தலர்கள் 1/3 பாருங்கள், ஏற்கனவே ஆபிரகாமுடைய சந்ததியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிசாசானவன் பார்வன் மன்னனாகவும் ஏரோது மன்னனாகவும் ரோமாபுரி ஆட்சியின் மூலியமாகவும் அநேக விதமான யூதர்களை அவர்கள் கொன்று போட்டார்கள். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட இந்த காரியம் சபைக்கு ஒரு குமாரனாக தேவன் கடைசி நாட்களிலே லவோதிக்கா சபைக்கு தான் தேவன் ஒரு குமாரனாக சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த சபையிலே தேவன் பிறக்கிறார். பாருங்கள், அவர் சபைக்கு எப்படி ஒரு குமாரனாக பிறக்கிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். அதாவது பிரசவ வேதனை என்ற செய்தி பெர்த் பெயின்ஸ் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1965 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் 107வது பேரா. ஒவ்வொரு காலங்களூடாகவும் இதே கிரியை தொடர்ந்து முடிவாக சபையானது ஒரு ஆண் பிள்ளையை பிரசவித்தது. அதாவது ஒவ்வொரு காலங்களூடாகவும் இதே கிரியை தொடர்ந்து முடிவாக சபையானது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தது, பிரசவிக்கிறது. அந்த ஆண் பிள்ளை தாமே மாம்சமான வார்த்தையே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். ஒவ்வொரு பிசாசையும் அவருக்கு எதிராக வந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வல்லமையையும் அவர் பிதாவின் வார்த்தையினால் ஜெயம் கொண்டார். பிசாஸ் அவரை சோதித்து ஒவ்வொரு சோதனையிலும் அவர் பிசாசை கடந்து கொண்டார். தம்முடைய சொந்த வல்லமையினால் அல்ல, வார்த்தையாகிய தேவனின் வல்லமையிலே சாத்தானை கடந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தானை ஜெயித்தார். ஏனெனில் அவரே அந்த வார்த்தையாக இருந்தார். பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு ஒரு குமாரனாக நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றிலே ஏற்கனவே பிறந்து விட்டார், அது நிறைவேறிவிட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த காரியம் யோவான் மூலியமாக தேவன் நடக்க வேண்டிய அந்த கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய வார்த்தை தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே சபைக்கு ஒரு குமாரனை தேவன் பிறக்க வைக்கிறார். அப்படி பிறக்கின்ற பொழுது அந்த குமாரன் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு பிறக்க வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து முதல் வரியிலே அவர் பிறக்கின்ற பொழுது எப்படி ஒரு நட்சத்திர அடையாளங்களோடு பிறந்தாரோ அதே போல மறுபடியும் 2ஆம் வரியிலே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் சபைக்குத்தான் ஒரு குமாரன், கண்ணின் வயிற்றிலே பிறக்க மாட்டார், இரத்த சிந்தம் வரவில்லை. தன் மனவாட்டை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் முத்திரையை திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2ஆம் வருகை. முதல் வருகை ஆட்டுக்குட்டியாக பிறந்து அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவங்கள் சுமந்து கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஆனால் 2ஆம் வருகை என்பது மனவாட்டியை அவர் மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக, சபைக்குத்தான் ஒரு ஆண் பிள்ளையாக தேவன் கொடுக்கிறார். நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்றால், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தான், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் என்பது குழந்தை, அதன் முதல் வருகையாக பிறக்கிறது. நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்கின்ற பொழுது பாருங்கள், அவர் 2ஆம் வருகையில் வருகின்ற பொழுது சபைக்கு ஒரு குமாரனாக ஒரு ஆண் பிள்ளையாக தேவன் தருகிறார்.
அப்படி இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட இந்த சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வருவார் என்றால், முதல் வருகையிலே எப்படிப்பட்ட நட்சத்திர அடையாளத்தோடு அவர் பிறந்தாரோ அதே போல பாருங்கள், 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுதும் அதே நட்சத்திர அடையாளங்கள் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் இந்த அடையாளத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். முதல் வருகிலே தேவன் சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நட்சத்திர அடையாளத்தை காண்பித்தார். பிறகு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்காக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அதே தேவன் தான் இந்த கடைசி நாட்களிலே உலக ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நட்சத்திர அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்க வைத்து மெசியா பூமியிலே பிறக்கிறார் என்ற விசுவாசத்தை தேவன் தருகிறார். அப்படி என்றால் தேவன் இந்த 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது சபைக்கு ஒரு குமாரனாக ஆண் பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது அதே நட்சத்திரத்தின் அடையாளத்தோடு தான் தேவன் பூமிக்கு வர வேண்டும். ஏனென்றால் அவர் முதல் வருகையிலே எப்படி வந்தாரோ அதே போல அவருடைய பிறப்பு 2ஆம் வருகையிலும் நட்சத்திரத்தோடு பிறக்க வேண்டும். அப்படியாக நட்சத்திரத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தோடு நட்சத்திரத்தோடு பிறந்தவர் யார் அப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால், பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். எவ்வித தூதன் என்னிடத்திற்கு வந்தார், ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ என்ற செய்தியில வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில 173வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது தேவன் முதல் வரிகளே வருகின்ற பொழுது எப்படி நட்சத்திர அடையாளத்தோடு தேவன் பிறந்தாரோ அதே போல தேவன் 2ஆம் வரிகளே வருகின்ற பொழுதும் ஒரு நட்சத்திர அடையாளத்தோடு தான், அதுவும் இயேசு கிறிஸ்துவுடைய நட்சத்திர அடையாளத்தோடு தான் தேவன் சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறார். அப்படி தருகின்ற பொழுது அந்த நட்சத்திர அடையாளத்தோடு பிறந்தவர் யார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். 173வது பேரா எவ்விதமாக தூதன் என்னிடத்தில் வந்தார், ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ என்ற செய்தியில 173வது பேரா வாசிக்கிறேன். அவள் முதலாவதாக என்னை குறித்து விளக்கிக் கூறுவது மேலானது என்றாள். மேலும் அவள் நான் ஒரு ஜோதிடக்காரி என்றாள். அதாவது பிரண்ணாம் வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஜோதிடம் பார்க்கிற ஒரு பெண்ணு பிரண்ணாம் இடத்திலே பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர்கள் அங்கே என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை பற்றி நான் வாசித்து காண்பிக்கின்றேன். அவள் முதலாவதாக என்னை குறித்து விளக்கி கூறுவது மேலானது என்றால், மேலும் அவள் நான் ஒரு ஜோதிடக்காரி என்றாள். பின்னர் அவள் நீயும் அதை போன்று ஏதோ ஒரு காரியம்தான் என்று நான் நினைத்தேன் என்றாள். மேலும் அவள் ஒரு பாப்டிஸ்ட் ஊழியக்காரராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் சிக்காகோவிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்றாள். நான் சரி அம்மா என்றேன். அதற்கு அவள் நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு கூறியிருக்கிறார்களா என்று கேட்டாள். அதான் சூனியக்காரி பிரண்ணாமை பார்த்து, நீங்கள் ஒரு அடையாளத்தோடு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், இதை உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்று அந்த ஜோதிடக்காரி பிரண்ணாமை பார்த்து கேட்கிறார். நான் இல்லை அம்மா என்றேன். நான் அவளிடத்தில் பொய் சொன்னேன். பாருங்கள், அவள் என்னத்தான் கூறப் போகிறாள் என்பதை காணவே நான் அப்படி கூறினேன். எனவே நான் இல்லை அம்மா என்றேன். அதற்கு அவள் எந்த ஊழியக்காரராவது அதை உன்னிடத்தில் எப்பொழுதாவது கூறியிருக்கிறார்களா என்று கேட்டாள். அப்பொழுது நான் எனக்கு ஊழியக்காரர்களோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்றேன். அவள் ஹி என்றாள். பின்பு நான் கூறினேன். அவள் என்னிடம் கூறினாள். நான் நல்லது என்றேன். அதற்கு அவள் நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்று கேட்டாள். அதற்கு நான் இல்லை அம்மா, நம்ப மாட்டேன் என்றேன். அதற்கு அவள் நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றாள். அப்பொழுது நான் அதை நம்ப மாட்டேன் என்றேன். உடனே அவள் நீ 1909 வருடம் ஏப்ரல் மாதம்
6ஆம் தேதி அன்று காலை 5 மணிக்கு பிறந்தாய் என்றாள். நான் அது சரிதான் என்றேன். பின்பு நான் அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். மேலும் நான் இங்கே இருக்கிறேனோ இந்த மாலுமி இவன் எப்பொழுதோ பிறந்தான் என்று கூறு என்றேன். அதாவது பிரண்ணாமும் அங்க ஒரு மாலுமியை பார்த்துட்டு இந்த மாலுமி எப்ப பிறந்தார் என்று உன்னால் கூற முடியுமா என்று பிரண்ணாம் அந்த ஜோதிட பெண்ணிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவள் என்னால் முடியாது என்றாள். அப்பொழுது நான் ஏன் முடியாது, உனக்கு அது எப்படி தெரியும் என்று கேட்டேன். அதற்கு அவள் ஐயா இங்கே பாருங்கள் என்றாள். மேலும் அவள் இந்த நட்சத்திர ஜோதிடத்தை குறித்து பேச துவங்கினாள். அப்பொழுது அவள் அநேக வருடங்களுக்கு முன்னர் விடிவெளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து நண்டை வழிநடத்தி சென்றது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு விதமாய் அப்படியே தாமதித்து பின்னர் நான் சரி எனக்கு மதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது என்றேன். அதற்கு அவள் வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றாள். அதற்கு நான் ஆம் என்றேன். அப்பொழுது அவள் அந்த வான சாஸ்திரிகள் யார் என கேட்டாள். அதற்கு நான் அவர்கள் வெறும் ஞானிகள் என்று மட்டுமே நான் அறிவேன் என்றேன். அதற்கு அவள் வான சாஸ்திரி என்றால் என்ன என்று கேட்டாள். மீண்டும் அவள் அப்படியே என்னை போன்ற ஜோதிடர், அதாவது நட்சத்திரத்தை உற்று பார்ப்பவர் என்றே அழைப்பார்கள் என்றாள். தொடர்ந்து அவள் இந்த பூமியில் எந்த காரியத்தையாவது தேவன் செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதும் அதை வானத்தில் தெரிவிப்பார், அதன் பின்னரே பூமியின் மேல் தெரிவிப்பார் என்றாள். அதற்கு நான் எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவள் சரி என்றாள். பின்னர் அவள் 2 இல்லை 3 நட்சத்திரங்களின், அதாவது செவ்வாய் வியாழன் வெள்ளி என்பதை போன்றே கூறினாள். ஆனால் அவைகளல்ல அது. ஆயினும் அவைகள் தங்களுடைய பாதையில் குறுக்கே கடந்து ஒன்று சேர்ந்து வரும்போது என்றும், பின்னர் 3 வான சாஸ்திரிகள் அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள் என்றும், அவர்களில் ஒருவன் காமின் வழிமரபிலிருந்தும் ஒருவன் சேமின் வழிபிலிருந்தும் இன்னொருவன் யாபத்தின் வழிமரபிலிருந்தும் வந்தனர் என்றால், மேலும் அவர்கள் 3வரும் பெத்லகேம் சந்தித்த போது அவர்களோடு வந்த அந்த 3 நட்சத்திரங்களும் உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் தொடர்புடையதாக இருக்கிறது என்றால். மேலும் அவள் தொடர்ந்து அந்த மாலுமியை கேளுங்கள், சந்திரன் இல்லாமல் போகும்போது வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும்போதும் அதனோடு சேர்ந்து அவைகள் போய்விடாமல் உள்ளே வருகின்றன என்றாள். நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை, நான் அதை அறிவேன் என்றேன். அதற்கு அவள் உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களோடு ஏதோ ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்றாள். அப்பொழுது நான் சரி, நான் அதை அறிவேன் என்றேன். மேலும் அவள் இப்பொழுது அந்த 3 வான சாஸ்திரிகளும் வந்தனர் என்றால். தொடர்ந்து அவள் அந்த 3 நட்சத்திரங்களும் அவைகள் வித்தியாசமான திசையிலிருந்து வந்து அவைகள் பெத்லகேம் சந்தித்தன. அப்பொழுது அவர்கள் அவைகளை கண்டுபிடித்து கூடி ஆலோசித்தனர். அப்பொழுது அவர்கள் நோவாவின் 3 குமாரர்களான காம் சேம் யாபத்தின் வழிமரபிலிருந்து வந்தவர்கள் என்பதை கண்டறிந்தனர் என்றாள். மேலும் அவர்கள் அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டனர் என்றாள். பின்னர் அவள் திரும்பி புறப்பட்டு போகும்போது வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தாள் என்றாள். அவள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் சுவிசேஷமானது காம் சேம் யாபத்தின் ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும், அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார் என்றாள். மேலும் அவள் அந்த கிரகங்கள் வான கிரகங்கள் அவைகள் சுற்றி கொண்டு வருகையில் அவைகள் பிரிந்து விடுகின்றன. இப்படியாக நீங்கள் இது ஃபுல்லாக வாசித்து பார்ப்பீர் என்றால், அந்த ஜோதிட பெண் ஆகிய பிரண்ணாமை பார்த்து, நீங்கள் 1909 ஆண்டிலே ஏப்ரல் மாதத்திலே 6ஆம் தேதியிலே நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் என்று பாருங்கள். ஒரு ஜோதிட பெண்ணு பிரண்ணாமுடைய பிறப்பை அது இயேசு கிறிஸ்து நட்சத்திரங்களாக இருக்கிறது என்பதை பற்றி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதே போல் அவர் பஸ்ஸில் செல்கின்ற பொழுதும் அங்கே ஒரு ஜோதிட பெண்ணு இவரிடத்தில் பேசுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஹிஸ்டரி, அதாவது அவருடைய சுயசரிதை என்ற செய்தியை நீங்கள் வாசிப்பீர் என்றால் 1909 ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை 5 மணிக்கு பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது அந்த 5 மணி காலை வேளையிலே ஒரு ஒளி பாருங்கள் அவர் தலைக்கு மேலே இருந்ததாக அதிலே அவர் பேசியிருப்பார்.
அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இதெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம்? அப்போ தேவனால இந்த கடைசி நாட்களிலே முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை விசுவாசித்து மெஸ்ஸியா ஒருத்தர் வருவேன்னு சொன்னாரே, அவர் இந்த பூமிக்கு வருவார் என்றால் வேதத்தில் அவர் எப்படி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குமாரனாக தேவன் வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே தேவன் நட்சத்திர அடையாளங்களோடு தான் கெண்டக்கிலே அவரை பிறக்க வைக்கின்றார். பாருங்கள், இந்த பசுத்தாவி உடைய காலத்திற்காக ஒரு ஆண் பிள்ளையாக பாருங்கள் தேவன் பிரண்ணாமை பிறக்க வைக்கின்றார். அதனால் தான் பாருங்கள், அவர் பிறக்கின்ற பொழுதே அந்த அக்னி ஸ்தம்பம், அந்த ஒளி பாருங்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே 5 மணி காலை வெளியிலே பாருங்கள், அங்கே அவர் தலைக்கு மேலே அந்த அக்னி ஸ்தம்பம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவங்க வீட்டிலே கரண்ட் இல்லை, லாந்தர் வர்க்க இல்லை என்று அந்த செய்தியிலே அவர் பேசுவார். அப்போ அவங்க பாட்டி கதவை திறக்கிறார்கள். திறக்கின்ற பொழுது ராபின் பறவை அங்கு பாட்டு பாடி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க பாட்டி நினைத்தார்களாம், 5 மணிதான் ஆயிடுச்சு, சூரியன் வெளிச்சம் எதுவுமே வராது, நம்ம வீட்டில் விளக்கே இல்லை, அப்படி இருக்கின்ற பொழுது எப்படியாக இந்த ஒளி இந்த குழந்தையின் மேலே இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். எதற்காக இந்த அடையாளம் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு தருகின்றார்? இது உலக ஜனங்களுக்காக அல்ல, இது கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட அவருடைய கல்வாரி சிலுவையில பிற்கப்பட்ட சரீரமாகி அவருடைய பாகமாக்கிய அந்த வெளியேறப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தேவன் இந்த அடையாளத்தை காண்பிக்கின்றார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எந்த அடையாளத்தோடு பிறக்கவே இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அது வில்லியம் மரியன் பிரண்ணாம். அந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் எப்படியாக பிறந்தார்? ஏப்ரல் மாதம் ஆடு பிறக்க வேண்டிய மாதம், செம்மறி ஆடு பிறக்க வேண்டிய மாதம், இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக இருந்ததுனாலே அவர் ஏப்ரல் மாதம் ஒரு ஆடுகள் செம்மறி ஆடு பிறக்கிற மாதத்தில் அவர் பிறந்தார். அதே போல இவரும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால இவர் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறக்கின்றார். எதற்காக? நட்சத்திர அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முதல் வரிகளே இரவும் பகலுமாக வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பரிசுத்த சீடர்களுக்கெல்லாம் கண்களை மறைக்க வைத்து கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தான் கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல 2வது வரிகளே வருகின்ற பொழுது உலக ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டு, புறஜாதியுடைய கண்களை குருடாக்கி போட்டு, தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இந்த நட்சத்திர அடையாளத்தோடு கர்த்தர் லவோதிக்கா சபையிலே 7ஆம் தூதனாக வில்லியம் மரியன் பிரண்ணாமாக பாருங்கள் சபைக்கு ஒரு குமாரனாக தருகின்றார். அப்போ வேதா சொல்லுகிறது லூக்கா 17:30 பிரகாரம் சோதோம் நாட்களில் நடந்தது போலவும் நோவா நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் அவர் ஒரு மனுஷகுமாரனாக பூமிக்கு வருகிறார். அப்போ இந்த மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தது யார் என்பதை பற்றி அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது பிரசவ வேதனை, பர்த் பெயின்ஸ், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1965 வருடத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 259வது பேரா முதல் 261வது பேரா வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சபைக்கு ஒரு மனுஷகுமாரன் வெளிப்படுகிறார். பாருங்கள், 259 பேரை வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு அவர் யூதர்களிடம் கூறினார், நான் அவரே அந்த அக்னி ஸ்தம்பமும் வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையும் ஆனவர். அவரே அந்த அக்னி ஸ்தம்பம். அப்போ பிரண்ணாங்கு மேல் நின்ற அக்னி ஸ்தம்பத்துக்கு என்ன அர்த்தம்? பாருங்கள், அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்படி வருகிறார்? அக்னி ஸ்தம்பமாக வருகிறார். பாருங்கள், அவரே அந்த அக்னி ஸ்தம்பமும் வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையுமானவர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் யார்?
எரியும் முட்புதரில் காணப்பட்டவர்தானே. அவரே மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியாய் இருந்த நிலைக்கு நாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவன், மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக சென்ற அதே தேவன், கண்மலையுமான தேவன், இருக்கிற தேவன் என்று சொன்னவர், முட்புறத்திலே காணப்பட்ட அதே தேவன் பாருங்கள், இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. பாருங்கள், அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவன், கண்மலை நின்ற தேவன், இருக்கிறார் என்று சொன்ன தேவனை இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. யாருங்க படம் எடுத்தாங்க? பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்கிற அக்னி ஸ்தம்பத்தை தாங்க படம் எடுத்தாங்க. விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கின்றார். அப்ப பிரண்ணாமுடைய போட்டாவை எத்தனையோ முறை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். ஆனால் அது ஒரே கிளிக்ல எடுத்த புகைப்படம் என்று லைஃப் பத்திரிகையிலே பாருங்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மூலியமாக ஆராயப்பட்டு அது உண்மை என்று அது உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. பாருங்கள், அந்த விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கிறார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். பாருங்கள், இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். ஏனென்றால் அக்னி ஸ்தம்பம் அடையாளம் அவரை நிரூபித்து விட்டது. சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது அந்த ஜோதிட பெண்ணின் மூலியமாகவும் தன்னுடைய பாட்டியுடைய மூலியமாகவும் பஸ்ஸில் செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஜோதிட பெண்ணின் மூலியமாகவும்